இங்க வாங்க. என்ன வெயிட் தூக்குறாம? என்ன வெயிட் தூக்குறா? அங்க பாரு என் பழைய உடம்ப. பழனி படிக்கட்டு மாதிரி எத்தனை கட்டிங்ஸ் இருக்குன்னு அப்படி வரணும்யா. உங்ககிட்ட கத்தி கத்தியே ஓடம் தாண்டா போச்சு. வெயிட் போடுறாங்களா? வெயிட் தள்ளு. இத பிடி. முட்டா பயல்க. எத்தனை தடவை சொல்லி கொடுக்கறது? தூக்கி கொடு. நான் சொன்னதுக்கு அடுத்து தான் விடணும். அப்படியே இரு, அப்படியே இரு. இப்ப விட்றா பார்க்கலாம். வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெயிட்டான தம்பிள்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. வேஸ்ட்டான திங்ஸை வச்சு தான் இதை வந்து பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தம்பிள்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் வந்து அதிகமாக உள்ள தம்பிள்ஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தம்பிள்ஸ் தான் வந்து செஞ்சுருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக நம்ம வந்து போடுற திங்ஸை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெயிண்ட் டப்பா, அந்த ஃபெவிகால் டப்பா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னா பழையரும் கடைகளில் வந்து போய் கேட்டிங்கனாலே ரேட் ரொம்ப கம்மிக்கு தான் கிடைக்கும் நம்மளுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 தகர டப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சேம் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே 2 தம்பிள்ஸ் வந்து செய்ய போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிவிசி பைப்பு நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 3/4 இன்ச்சு பிவிசி பைப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு 15 இன்ச்சு அளவு, அதாவது கொஞ்சம் சின்னதாக நம்ம கைப்பிடி வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டி பெண்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பில் வந்து கனெக்ட் பண்ணுற டி பெண்டுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே, இதை தான் சேர்த்து வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். தேவையில்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜல்லிக்கல் வந்து இந்த மாதிரி தேவைப்படும். சின்ன சின்ன கல் வீட்டு ஓரங்களில் ஏதாவது சைடு வந்து கிடக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி கல் வந்து இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு, அதுக்கடுத்து மணல், இது தேவை. இதை தான் வந்து வச்சு வந்து பார்த்திங்கன்னா செய்ய போகிறோம். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன கல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கல். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே கூட வந்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தம்பிள்ஸ் வந்து வெயிட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா சமபங்காக வந்து பார்த்திங்கன்னா 4 பங்காக பிரித்து தான் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எம் சாண்டை தான் வந்து போட போகிறோம். ஸோ எம் சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீட்டில் இருந்தது கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ மணல் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம், அவ்வளோதான் போதும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சிமெண்ட் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இதுக்கு. ஸோ அதுக்காக சிமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தட்டிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது நம்மளுக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தட்டியாச்சு. அதுக்கடுத்து மணல் வந்து கடைசி வந்து தண்ணி ஊற்றி குலைக்கும் போல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் நல்லா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா குழச்சி விட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காங்கிரீட் மாதிரிங்க, நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு வந்து வரணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா தட்டை வந்து போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டப்பா வந்து எடுத்துக்கிறேன். டப்பாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய இதை வந்து போட்டுக்கோங்க, பெரிய கல். ஸோ இந்த மாதிரி பெரிய கல் உள்ளதை கீழே வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சாந்து வந்து போட்டு பெரிய கல்லையும் வந்து போட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ 4 டப்பாவுக்கு தான் நம்ம வந்து கரைச்சிருக்கோம், கரெக்டாக வந்து வரும். அவ்வளோதாங்க. இப்படி வந்து வரப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம எல்பெண்ட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து எல்பெண்டை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா புதஞ்சிக்கிறோம் நம்மளுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து புதஞ்சிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிமெண்ட்டை வந்து போட்டு விட்ருங்க. இந்த மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்று செட் பண்ணிட்டோம் சூப்பராக. இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அடிச்சு விட்டுக்கோங்க. அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற மாதிரி அவ்வளோதாங்க. இதுதான் இந்த ஒரே மெத்தட் தான் இந்த இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 இதுக்கு செட் பண்ணிடலாம் நம்ம.
4லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டை வந்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செம்ம வெயிட்டாக தான் இருக்கும். இது ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ அளவு வந்து இருக்கும். அந்த இதை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ இருக்கும். நம்ம வந்து சம பகுதியாக அதை வந்து பிரித்து வந்து போட்டிருக்கோம். இதை வந்து பார்த்திங்கன்னா கடைசி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிவிசி பைப்பை வந்து இங்கே வந்து சொருவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு தூக்கிறதுக்கும். ஸோ 4 இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அளவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காயணும். ஸோ அதனால் காய விட்டுறலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கல் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் நல்ல வெயிட் இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து பிடிச்சிக்கிறோம். ஒரு நாள் வரைக்கும் காய விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து எடுத்து நம்ம வந்து தம்பிள்ஸ் வந்து பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு நாள் அளவு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து காஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கல் கணக்காக வந்துருச்சுங்க. சூப்பராக வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சைடு கேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, இதனால் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சுரண்டி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்டுருங்க. அது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டல் கோட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தாங்க இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு விருப்பப்பட்டு மேலே வந்து வேறு எதுவும் கலர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கலர் எதுவும் கொடுக்கல. இப்போ வந்து உள்ளக்கனா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சிமெண்ட் ஏதாவது ஓரத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட வந்து தொடச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைப்படியோட இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நான் ஒரு 15 இன்ச் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வச்சுருக்கேன். இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளக்க வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். டைட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் தம்பிள்ஸு வேறு லெவலில் இருக்குங்க. செம்ம வெயிட்டாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோ அளவு வந்து இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் குறைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மணல் மட்டும் ஆட் பண்ணிங்கனாலே போதும். இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம நல்ல வெயிட்டாக இருக்குது. இது வந்து 10 கிலோ அளவு வந்து இருக்கும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் நம்மளோட தம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா தம்பிள்ஸாக தான் இருக்கும். ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கலரிங் எதுவுமே நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீட்டாக தாங்க இருக்குது. நல்ல வெயிட்டுங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா செய்ய முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோ அளவு வந்து இருக்குங்க. 1 10 கிலோ, 2 வந்து பார்த்திங்கன்னா 20 கிலோ அளவு. இதை வந்து பார்த்திங்கன்னா சமமாக தான் வெயிட்டும் இருக்கும். இதை வந்து நான் செஞ்சு காட்டுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல வேஸ்டா உள்ள திங்ஸை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் நம்ம பண்ணதா. இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க பண்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வெயிட் ஒரு 5 கிலோ வந்து இருக்கும். இது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பாருங்க, அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரியவங்க வந்து தூக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்று வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோ அளவு வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டா இருக்கும். நல்லாவும் இருக்குங்க. கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.